எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 12 பாவங்களில் நிற்பதற்குண்டான பலன்கள், எந்தெந்த பாவங்களில் லக்னாதிபதி 1லிருந்து 12 பாவத்துக்குள்ள எந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலன் அந்த ஜாதகர் அடைவார் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லக்னாதிபதி ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் என்பது தான் ஆன்மா, உடல், உயிர். இது மூன்றுமே ஒரு லக்னம் குறிக்கும். அதே போல் ஜாதகருடைய தோற்றம், ஜாதகருடைய குணம், ஜாதகருடைய பெருமை, இதெல்லாமே லக்னம் தான் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தான் அந்த பிறவியில் அந்த ஜாதகரை வழிநடத்தக்கூடிய கிரகம். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா, மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த இடத்துல ஆட்சி பெறுற கிரகம் எதுவோ அதுதான் லக்னாதிபதி. அப்போ அந்த லக்னாதிபதி வாழ்க்கையில் அவர் தான் மிக முக்கியமான கிரகம். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஜாதகத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம். ஜாதகருக்கு எல்லா விதமான சிறப்பையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன லக்னாதிபதி தான். நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது, லக்னாதிபதி தெரியாது. காரணம் என்னென்னா, அதுக்கு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறதில்ல. ராசி, நட்சத்திரம், இது மட்டும்தான். பேப்பரில் போய் ராசி பலன் பார்க்குறது, கோயிலில் போனால் என்ன நட்சத்திரம் என்ன ராசி, இது மட்டும்தான். என்ன லக்னம் அப்படின்னு யாருமே பார்க்குறதில்ல. லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். அந்த நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை யாரும் அறிவதில்லை. ஸோ அது பற்றி ஒரு விளக்கம், ஒரு பதிவு நான் தனியாகவே போடலான்னு இருக்கேன். இப்போது இந்த 12 பாவங்களில் லக்னாதிபதி நின்ற பலனை பற்றி சொல்லவிருக்கிறேன். அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார்னா, அந்த லக்னத்தில் ஜாதகர் ஒரு லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார் அப்படின்னா அந்த கிரகம் அங்கே ஆட்சி பெற்று இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது என்பது அவர் சொந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி. எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது அவர் ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்யும். அந்த கிரகம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜாதகர் நல்ல ஒரு கௌரவமாக வாழ்வாருங்க. அவருக்கு சுய கௌரவம் இயற்கையிலே உண்டு. எந்த இடத்துலையும் தன்னை மிடுக்க காமிச்சுக்குவார். அதே மாதிரி எந்த இடத்துலையும் அவருக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தனக்கு மதிப்பு கொடுக்குற விஷயத்தை மட்டும்தான் செய்வார். தனக்கு மதிப்பு குறைகிற எந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார். நிறைய தற்பெருமை அவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். லக்னத்தில் இருப்பவர்கள் சுயநலவாதிகள். அதே மாதிரி தன்னை பற்றியே எல்லா இடத்துலையும் பெருமையாக பேசிக்குவாங்க. அவர்கள்ட்ட ஒரு தனி ஆற்றல் எப்போவுமே இருக்கும். நினைச்சதை முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே போல் லக்னாதிபதி ஆட்சி பெற்று லக்னத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கெட்ட திசைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த வல்லமையும் அவர்களுக்கு இயற்கையிலே உண்டு. எல்லாத்தையும் மீட்டு ஜெயிச்சு வந்துடுவாங்க. அந்த வாழ்க்கையில் அவர்கள் எப்படியாவது நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தீர்வார்கள். லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது ஒரு நல்ல பலன், ஒரு சுபத்தன்மை கொடுக்கும். லக்னாதிபதி ஆட்சி பெறுறது சிறப்பு. அப்போ நல்ல குணம் இருக்கும், நல்ல புரோபகாரம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பார். அவர் அவர் செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நேர்த்தியாக இருக்கும். ஜாதகருடைய தோற்றம், குணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது. அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் கூட கொஞ்சம் இருக்கும். இப்போ மேசம் செவ்வாய் என்றால், செவ்வாய் ஒரு கோபமான கிரகம், ஆக்ரோஷ கிரகம், பிடிவாத கிரகம். இந்த குணம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த குணம் அந்த கிரகத்துக்குண்டான குணாதிசயம் கூட இருக்கும் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறப்ப. இப்போ தனுசு லக்னம் குரு லக்னாதிபதி லக்னத்துக்கு இருக்கிறப்ப அவர்கிட்ட நல்ல சாத்மீகம், தெய்வீக சிந்தனைகள், ஞானம், அறிவு, இதெல்லாம் கூட இருக்கும். அப்படி அந்த குணம்ங்கிறது லக்னாதிபதிக்கு தகுந்த குணம் இருக்கும். சனி லக்னத்தில் லக்னாதிபதி இருப்பது என்பது சனி ஒரு மந்த குணம், சோம்பேறித்தனம், இப்படி அந்த குணம்ங்கிற விஷயத்தை கரெக்டாக எடுத்துக்கணும். லக்னாதிபதியுடைய குணம் அந்த கூட ஜாதகருக்கு இருக்கும். இது ஒரு நல்ல சிறப்பு தான். அடுத்து லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது. 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதே போல் ஜாதகருடைய உணவு பழக்கம் 2ஆம் இடம்.
சாப்பிட்ற சாப்பாடு, அவருடைய முகத்தோற்றம். அப்போ 2ஆம் இடத்தினுடைய அமைப்பில் லக்னாதிபதி போய் 2ல் நின்றார்னா அவர் வந்து எப்பவுமே பணம் அப்படிங்கிற விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி கையிருப்பு அவர்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பணம் அப்படிங்கிற விஷயம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார். நிறைய பொருளாதாரத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தீராத ஆசை அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது குடும்பஸ்தானம். அப்போ தன்னுடைய குடும்பத்தின் மேல் அலாதியான பற்று அவருக்கு இருக்கும். குடும்பத்தை மிக சிறப்பாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவார். குடும்ப நபர்களை அவர்கள் மிக சிறப்பாக கவனிச்சுக்குவாருங்க. குடும்பத்தின் மேல் அளவு கடந்த பாசம் இருக்கும். அது வாக்குஸ்தானம். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை அவருக்கு இருக்கும். எப்பவுமே தன் வாக்கை காப்பாற்றுறதுல குறியாக இருப்பார். அது ஆரம்ப கல்வி ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்க ஆரம்ப கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. ஆரம்ப கல்வி ஸ்தானம் அவர்களுக்கு சிறப்பாக உண்டு. அது வந்து ஒரு சொல்லப்போனால் 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம். அப்போ தாயாருடைய தாயினால் லாபங்கள் நிறைய கிடைக்கும். தாயார் வழி சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கும். லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இதுவும் நல்ல ஒரு சிறப்பு தான். லக்னாதிபதி கெடாமல் இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து லக்னாதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்காருன்னு. 3ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு மறைவு ஸ்தானம். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். அப்போ லக்னாதிபதி அங்கே போய் மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இருந்தாலும் அது வந்து முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாதகருக்கு லக்னாதிபதி மறைஞ்சாலும் கூட நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பார். முயற்சி விடாமுயற்சி அவர்கிட்ட இருக்கும். முயற்சியால் நிறைய விஷயத்தை சாதிப்பார். அதே போல் நிறைய தைரியம் அவர் கூட இருக்கும். எதையும் செஞ்சு பார்க்கலாம், முடிச்சு எதையும் துணிஞ்சு செய்யலாங்கிற அந்த தைரியஸ்தானம், அந்த வீரியஸ்தானம் அவர்கிட்ட நிறையா இருக்கும். அதே மாதிரி அவர்கள் வந்து அந்த 3ஆம் அதிபதி லக்னத்தில் 3ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வீரியம் இருக்கும் அந்த அமைப்பு. அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம் அது. அப்போ வந்து இளைய சகோதரருக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இளைய சகோதரருக்கு என்ன கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவாங்க. இளைய சகோதரர் தன் கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ சகோதர பாசம் உள்ளவர். 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி நின்றவர்கள். அதே போல் லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறவங்க நிறைய கனவு காண்பாங்க. அவர்கள் கனவு வந்து எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய கனவுகள் காண்பார்கள். அந்த கனவுகள் சிலருக்குலாம் பழிக்க செய்யும். 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பவர்களுக்கு. பிறகு 4ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி நின்றவர்கள். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் சுகஸ்தானம். அது ஆரோக்கியம் நிம்மதி ஸ்தானம். அது தாயாருடைய ஸ்தானம். இடம், நிலம், வீடு, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த லக்னாதிபதி 4ல் போய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இடம், நிலம், வீடு இதன் மேலே தீராத ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும், நிறைய வீடு கட்டணும், விதவிதமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதேமாதிரி வாகனங்களை வந்து அடுத்தடுத்து புதுசு புதுசாக வாகனங்கள் வாங்கணும். வாகனத்தின் மேலும் இடம், வீட்டின் மேலும் தீராத பற்று அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் தன் தாயார் மேலே அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும். தாயார்னால் நல்ல பலனை அடைவார்கள். அது சுகஸ்தானம். நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நல்ல வீடு கட்டி நல்ல சொத்து சுகம் சேர்த்து நல்ல நிம்மதியாக அது ஒரு கேந்திரஸ்தானம். லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பது கேந்திரஸ்தானம். அப்போ நல்ல ஒரு வாடகை வருமானம், ஒரு சுகமாக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி 4ல் இருப்பவர்களுக்கு உண்டு. எல்லாம் அனுபவிப்பாங்க. நல்லா லக்னாதிபதி 4ல் இருக்கிறவங்க வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பாங்க. லக்னாதிபதி 4ல் இருப்பவர்கள் வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார்கள். அடுத்து லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள். 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது புத்திரஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணிய பலம் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்களுக்கு பூர்வ ஜென்ம பலம் இயற்கையிலேயே உண்டு. பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செய்து இந்த பிறவியில் பிறந்திருப்பாங்க. அப்போ அதனால் நிறைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புத்திரஸ்தானம். அப்போ குழந்தைகள், நல்ல குழந்தைகள் அவர்களுக்கு கிடைப்பாங்க. குழந்தைகள் மேல் வந்து அவங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும். குழந்தைகளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அந்த லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகள் மேலே தீராத ஒரு பிரியம் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்வாங்க. அவங்கள வந்து நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அது வந்து குலதெய்வ ஸ்தானம். அப்போ வந்து குலதெய்வத்தினுடைய பற்றுதல் அவர்களுக்கு நிறையா இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் நிறையா இருக்கும். குலதெய்வத்திட்ட நிறைய அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. அது பூர்வீகம் சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ பூர்வீகத்தின் மேல் தீராத பற்று இருக்கும். பூர்வீகத்திலே இருக்கணும்னு நினைப்பாங்க. பூர்வீகத்திலே வாழணும்னு நினைப்பாங்க. பூர்வீகத்துக்கு வெளியில் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதேமாதிரி வெளியில் வந்து தொழில் பண்ணுறவங்களாம் எப்படா பூர்வீகத்துக்கு போவோம்னு நினைப்பாங்க. அந்த பூர்வீகத்தின் மேல் அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் பற்றுதல் இருக்கும். 5ஆம் இடம் என்பது. அதே போல் அது தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது யோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ தாய்மாமன் மேலே அவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். நிறைய யோகங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். அது காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம். நிறைய பேர் 5ஆம் லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்களாம் காதல் வயப்படுறாங்க.
காதல் திருமணங்கள் விரும்பி செஞ்சுக்கிறாங்க. காதல் மேலே அவங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பற்றுதல் வந்துடுது. வாழ்நாள் பூரா காதலிச்சுட்டே இருப்பாங்க. வயசான காலத்துலேயும் காதல் செய்வாங்க அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள். அதே மாதிரி வேதம் நிறைய படிப்பாங்க. வேத ஞானம் அவர்களுக்கு இருக்கும், அறிவு நிறைய இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு 5ஆம் வீட்டில் போய் லக்னாதிபதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாஸ்திர ஞானம் நிறைய உண்டு. அடுத்து லக்னாதிபதி 6வது வீட்டில் இருக்காரு அப்படின்னா 6ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம், சத்துருஸ்தானம், ருணரோகஸ்தானம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய். இப்போ 6ஆம் இடம் என்பது ஒரு சத்துருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம். லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன், நோய், வழக்கு இது மூன்றும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அவங்களுக்கு எப்போவுமே கடன் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். உடன்பிறப்பு மாதிரி கடன் இருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த 6ஆம் இடத்தின் தன்மைகள் திரும்ப மறைமுக எதிரிகள் வந்துகிட்டே இருப்பாங்க, சத்துருகள் உருவாகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கோர்ட்டு, வழக்கு இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அது சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நிறைய மறதி ஏற்படும். லக்னாதிபதி 6ல் இருக்கவங்களுக்கு மறதி. அதே மாதிரி பசிக்கு நேரத்தில் சாப்பிட முடியாது. அவங்களால பசி இருக்கும், சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் பசி, தாகம், சிறைப்படுதல், கிரிமினல் விவகாரங்கள் எல்லாமே 6ஆம் இடம் தான். ஸோ இது சம்பந்தமான விஷயங்களில் அந்த லக்னாதிபதி 6ல் இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் இவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகணும். இந்த லக்னாதிபதியை இவர்கள் பலப்படுத்திக்கிறணும். நிறைய லக்னாதிபதி ஆற்றலை அங்கே ஆற்றல் குறையுது. அவருக்கு மறைவு ஸ்தானம், அங்கே போய் மறைகிறார். அவர் அந்த மறைகிறதுனால அங்கே உண்டான ஆற்றல் அவர் குறையிறதுனால அந்த லக்னாதிபதி ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மைகளை, வழிபாடுகளை நிறைய செஞ்சுக்கிறப்ப அவங்களுக்கு இந்த தன்மைகள்லாம் மாறுபடும். அதேமாதிரி 6ஆம் இடம் என்பது ஒரு வேலை செய்யக்கூடிய ஸ்தானம். ஒருத்தர் அடிமை தொழில் செய்கிறாரு, வேலைக்கு போகிறாருன்னா அது 6வது பாவம் தான். அப்போ அவங்க வாழ்நாளில் பூரா வேலைன்னே இருப்பாங்க. எப்போவுமே நாளையில் எந்திரிச்சா தூங்குற வரைக்கும் வேலை, அந்த சிந்தனை, வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும், இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப ஒரு சின்சியராக இருப்பாங்க. அவர்களுக்கு வேலைதான் ஒரு உயிர் மூச்சாக இருப்பாங்க. இந்த 6ஆம் வீட்டில் போய் லக்னாதிபதி நின்றவர்கள். அதே போல் 7வது வீட்டில் லக்னாதிபதி நின்றவர்கள். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம், திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அப்போ இவர்கள் திருமண வாழ்க்கையை தேடி போவாங்க. தேடி தான் இவங்க போய் அமைச்சிக்க முடியும். லக்னாதிபதி 7ல் இருந்தால் இவங்க தான் மனைவியை தேடி போகக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல் இவர்களுக்கு மனைவி மேல் தீராத பற்று இருக்கும். திருமண வாழ்க்கையும் நல்ல சிறப்பாக வாழ்க்கை சிறப்புகள் அமையும். அதே போல் அது கூட்டு தொழில் ஸ்தானம். அப்போ ஒருத்தர் கூட்டு தொழில் விரும்பி செய்கிறாருனாலே அவர்களுக்கு லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கான்னு அர்த்தம். அவர்கள் தொழிலை சுயமாக செய்கிறத விட கூட்டு தொழில் வச்சுக்க தான் விரும்புவாங்க. நண்பர்கள், கூட்டாளிகள் இதெல்லாம் 7ஆம் இடங்கிறதுனால நிறைய கூட்டு தொழில், லைவ் பிஸ்னஸ் பார்ட்னர் நிறைய கூட அவங்க வச்சுட்டு தான் தொழில் பண்ணக்கூடிய நிலையை அதை ஏற்படுத்தும். அதே போல் நிறைய சன்மானம் அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். லக்னாதிபதி 7ல் இருப்பவங்களுக்கு அது சன்மானம் நிறைய அடைவார்கள். அதே மாதிரி சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க அவங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க. இந்த லக்னாதிபதி 7ல் இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாத வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். ஸோ ஒரு 7ஆம் இடம் என்பது ஒரு திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஸ்தானம். மெயினாக லக்னாதிபதி 7ல் இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையை நல்ல லைஃப்பில் என்ஜாய் பண்ணுவாங்க. லக்னாதிபதி 8ல் இருப்பவர்கள், 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அதுவும் ஒரு மறைவு ஸ்தானம் தான். 8ஆம் இடமும் ஒரு துர்ஸ்தானம் தான். அது ஆயுள் ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு. அந்த 8ஆம் இடம் லக்னாதிபதிக்கு பகையாகவும் நீச்சமாக வந்துட்டால் அங்கே ஆயுள் குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆயுள் பலம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஆயுள் குறைவு ஏற்படும். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்காருன்னா அந்த 8ஆம் இடம் அந்த லக்னாதிபதிக்கு நல்ல ஸ்தானமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆயுள் பலம் ஏற்படும். அதே போல் அது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். லாட்ரி, புதையல், இவங்கெல்லாம் இந்த லக்னாதிபதி 8ல் இருக்கவங்களாம் நிறைய புதையலை தேடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க. புதையல் எடுக்கிறேன், அங்கே புதையல் இருக்குது, இங்கே புதையல் இருக்குன்னு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த சிந்தனை இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதேமாதிரி லாட்ரி சீட்டு விரும்பி வாங்குவார்கள். திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். ஒரு சிலருக்கு அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லக்னாதிபதி 8ல் நல்ல இடமா இருந்தால் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அது நிறைய பேர் ஆயுள் காப்பீடு எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆயுள் காப்பீடு விரும்பி அவங்க எடுத்துக்குவாங்க. லக்னாதிபதி 8ல் இருக்கவங்களுக்கு ஆயுள் காப்பீடு உண்டு. அதே போல் அதுவும் ஒரு சிறைப்படுதல், அடிமை வேலை, அடிமையாக இருக்கிறது, இது எல்லாமே 8ஆம் இடம் தான். நிறைய அவமானப்படுறது, அகதியாய் வாழக்கூடிய நிலை, தலைமறைவாக நிறைய பேர் வாழ்கிறாங்க. லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க நிறைய பேர் சிறை வாழ்க்கை வாழ்கிறாங்க லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க. ஸோ அந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் லக்னாதிபதியினுடைய நிலை எப்படியோ அது பகை, ஆட்சி,
நீச்சம் இப்படியெல்லாம் இருக்குது. அந்த 8ஆம் அதிபதி அங்கே எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தன்மைகள் மாறும். அதே மாதிரி சிலர் வந்து நிறைய சோம்பேறித்தனமாக உருப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, எதையுமே அவரால் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, நிறைய தோல்வி அவமானங்களை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு துர்மரணம் ஏற்படுதுங்க. லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கு அசுப கிரகங்கள் பார்வை இருக்கும்போது துர்மரணத்தை ஏற்படுத்துது. ஸோ 8ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறவங்க தன் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த லக்ன பலத்தை கூட்டிக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு வந்து இறை வழிபாடுகள் மூலமாக நல்ல ஒரு தன்மை கிடைக்கும். ஸோ இது வந்து ஜோதிடம் என்பது ஒரு அறிவுரை தான், அட்வைஸ் தான். ஸோ இதெல்லாம் அமைப்புகள் இப்படி இருந்தால் ஒரு கண்டிப்பாக ஒரு 70% 80% இந்த நிலை கண்டிப்பாக இருக்கும். சுய ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், நின்ற பாவம், பார்க்கிற கிரகங்களை பொறுத்து தன்மைகள் மாறுபடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இது 70-80% கரெக்டாக இருக்கும். அடுத்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9வது பாவத்தில் நின்றார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியம், ஒரு மனிதனுடைய அனைத்து பாக்கியங்களும் அந்த பாக்கியஸ்தானம் தான். அப்போ லக்னாதிபதி 9 பாக்கியத்தில் நின்றால் எல்லா பாக்கியம் அவரை தேடி வருங்க, அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் வந்து நிறைய கோயில் குளம் தீர்த்த யாத்திரைகள் நிறைய போவார். 9ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம். அப்போ தகப்பனார் வழியில் நல்ல சொத்துக்களை அடையக்கூடிய நிலை, தகப்பனாருடைய நிலை, தகப்பனாருடைய நன்மைகள் நிறைய கிடைக்கும், தகப்பனாருடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய புண்ணிய யாத்திரைகள் போவார்கள். ஒரு சிலர் வந்து கோயில் திருப்பணிகளை முன்னின்று எடுத்து செய்வாங்க. ஸோ எப்படியாவது வந்து இறை தொடர்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். புண்ணிய காரியங்களில், அதாவது தர்மஸ்தானம், தர்ம காரியங்கள் நிறைய ஈடுபடுவாங்க. லக்னாதிபதி 9ல் நின்றவர்கள் வந்து தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடுவாங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்பு உருவாகுது, அங்கே போய் வாழக்கூடிய நிலை ஏற்படுது. அதே போல் இந்த 9ஆம் இடம் வந்து உயர்கல்வி ஸ்தானம். அப்போ 9 லக்னாதிபதி 9 நிற்கிறவங்களாம் உயர்கல்வி கண்டிப்பாக படிப்பாங்க. அதே மாதிரி பிற்காலத்தில் நிறைய படிக்கிறாங்க, வயதான பிறகும் படிக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுது. நிறைய திருப்பணிகள் செய்கிறாங்க இவங்க. ஸோ லக்னாதிபதி 9ல் இருப்பது ஒரு நல்ல சிறப்பு. திரிகோணத்தில் 1க்குடையவன் 1ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் நிற்பது ஒரு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் இருப்பது அது லட்சுமி ஸ்தானம் சொல்லுவாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ நிறைய பாக்கியங்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு உண்டு, நல்ல ஸ்தானம் அது. லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு, லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்போ 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஜீவனம் அமைப்பு ஏற்படும், வாழ்க்கையில் ஜீவனத்திற்கு பங்கம் இருக்காது. அதே போல் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்கும். தொழில் அப்படிங்கிறதுல மூச்சாக இருப்பாங்க. தொழிலில் வெற்றி அடையணும், பெரிய அளவுக்கு சாதிக்கணும், பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த தொழில் ஸ்தானத்துடைய ஒரு பெரிய பற்றுதல் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து அந்த முற்பிறவியினுடைய நிலையை அறியக்கூடிய கர்மஸ்தானம் அதுவே. அப்போ கர்மாவுடைய அளவு எப்படி அப்படிங்கிறது லக்னாதிபதி லக்னத்திற்கு இருப்ப கர்மாவை அனுபவிக்க பிறவி எடுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவாங்கிறது ஜாதகத்தினுடைய நிலை, லக்னாதிபதி அந்த 10ஆம் இடத்தில் நிற்கிற நிலையை பொறுத்து, நின்ற நட்சத்திரம், அந்த பாவம் லக்னாதிபதிக்கு சுபத்தன்மையா அசுபத்தன்மையான்னு பார்த்து அதை முடிவு செய்ய வேணும். அப்போ 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது என்பது தொழிலில் நல்ல ஒரு தீராத பற்று இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கேந்திரஸ்தானம், முதன்மை கேந்திரம் 10ஆம் இடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி போஜன ருசி, சாப்பாட்டு பிரிய, சாப்பிட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்க வந்து நல்ல ருசியாக விதவிதமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு வந்து அந்த ஒரு பிரியமாக சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் சிறப்பாக கிடைக்குது. லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோக பலம் சிறப்பாக உண்டு. அப்புறம் வந்து மந்திர உச்சாரணம் இவர்களுக்கு வந்து கை கொடுக்குதுங்க. இவர்கள் வந்து ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நினச்சாங்கன்னா இவர்களுக்கு சிறப்பாக வரும். லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்களுக்குலாம் மந்திர உச்சாரணம் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஸோ அவங்க எடுத்து செய்யலாம், அவர்களுக்கு வந்து அது நல்ல சித்தியாகும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அடுத்து லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், உபஜயஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி 11 இருப்பவங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும், நினைத்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும், அவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய லாபங்கள் கிடைக்கும், லாபங்களை தேடி ஓடிட்டே இருப்பாங்க, போகிறதெல்லாம் லாபங்களை அடைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை. லக்னாதிபதி 11ல் இருப்பது அது வந்து மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ வந்து மூத்த சகோதரன் மேலே நல்ல தீராத ஒரு பாசம் இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு நிறைய செய்வாங்க, இவங்க சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை கொடுப்பாங்க. அது வந்து இவர்களுக்கு வந்து நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கிறனால நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நண்பர்கள் எப்போதும் இவர்களை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. லக்னாதிபதி 11ல் இருக்கும் நிலை. இவர்கள் கடல் பயணத்தை விரும்பக்கூடிய நபர்கள்,
இவர் ஒரு சிலர் கடல் பயணத்தை அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. இந்த பொருளீட்டல் வந்து இவர்களுக்கு நிறைய ஈட்டணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி இவர்கள் வந்து வாழ்க்கையில் பொருளீட்டுறது வந்து ரொம்ப விரும்புவாங்க. லாபங்களை நிறைய அடைவார்கள். அடுத்து லக்னாதிபதி 12ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயன மோட்சஸ்தானம். அது வந்து விரயஸ்தானம், நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். லக்னாதிபதி 12 இருக்கிறவங்க நிறைய வாழ்க்கையில் விரயங்களை சந்திக்கிறாங்க, நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. மருத்துவ செலவுகள் நிறைய இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அது மருத்துவமனை பாவம், மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. சிலர்லாம் மருத்துவமனையில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுத்துது. அதே சமயத்தில் அது சுபத்தன்மை உள்ள பாவமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அயன சயன மோட்சஸ்தானம், நல்ல ஒரு படுக்கையறை சுகம், நிம்மதி, நல்ல ஒரு கடைசியில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் கிடைக்குதுங்க ஒரு சிலருக்கு. அது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி லக்னத்தை 12ஆம் வீட்டில் எந்த நிலையில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு இந்த பிறவி மோட்ச பிறவியா இல்லையான்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து இதெல்லாம் வந்து வெளிநாடு ஸ்தானம், அதாவது அந்நிய தேசவாசம். லக்னாதிபதி 12 இருக்கிறவங்களாம் அந்நிய தேசத்திலே போய் வாழக்கூடிய நிலை ஏற்படுது. அங்கேயே வந்து சிட்டிசன் ஆகிடுறாங்க. வெளிநாடுகளில் அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே வாழக்கூடிய நிலை அவர்கள் ஏற்படுது. அவர்கள் அங்கே வெளியில் இருக்கிறதா அவங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்குதுங்க. கடல் கடந்து போகிறது, வெளியில் இருக்கிறதா 12ஆம் இடம் என்பது அந்நிய தேசவாசம். அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அப்படி போகக்கூடிய நிலை ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலை, அப்படி போயிட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்படி 12 பாவங்களில் லக்னாதிபதி நின்ற பலன்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பொது பலன் இது. ஆனால் இது வந்து 70-80% கரெக்டாக இருக்கும். அவரவர் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், அந்த பாவத்தினுடைய லக்னாதிபதி அங்கு பகை பெறுகிறாரா, நீச்சம் பெறுகிறாரா, உச்சம் பெறுகிறாரா, ஆட்சி பெறுகிறாரா என்றதை பொறுத்து அந்த தன்மைகள் மாறுபடும். அந்த லக்னாதிபதி எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு பொறுத்து தன்மைகள் மாறுபடும். ஸோ இதை அவரவர் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த நிலைகளை கூட்டவோ குறைக்கவோ நல்ல அமைச்சு இறை வழிபாடுகள் சிறப்பாக செஞ்சு எளிய பரிகாரத்தின் மூலம் நிரந்தர வெற்றி வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.